அதாவது வந்து எப்படின்னா 2024 கடைசியிலேயே ஒரு சவரன் ஒன்று 60,000 வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கணிச்சிருந்தோம். அதுவும் இந்நேரம் நம்ம இந்திய அரசாங்கம் சுங்க வரியை, அதாவது இறக்குமதி வரியை குறைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி 60,000 தங்கும். அடுத்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷன்றது அதிகபட்சம் தான். ஒரு சவரன் ஒன்று 1,00,000 வந்து எளிதில் வந்துடும். மற்ற எல்லா துறைகளை விட வளமான துறை, ஸ்ட்ராங்கானது, சேஃபானது அப்படின்னு பார்த்தா கோல்டு மட்டும்தான். குறைஞ்சினா கூட கொஞ்சம் குறையும், ஒரு 200 300 குறையும், ஆனால் 1000 ஏறும். ஃபினான்ஸு, லேண்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி இதில் எல்லாம் மற்ற எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. அப்படின்றப்போ கோல்டு வராங்க. சேர்க்குற பணம் இருக்குது பாருங்கள், அதை எல்லாமே ரொம்ப ஆப்டான முறையில் இன்வெஸ்ட் கோல்டில் பண்ணுறாங்க, லேண்டில் பண்ணுறாங்க. இதை பண்ணால் நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குமோ அப்படி பார்த்து பண்ணுறக்கூடியதுனால தான். அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை சிட்டு போடுற இதில் நான் சால சிறந்தது அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். தங்கம் விலையை பார்த்தோன்னா கடந்த 4 நாட்களாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இது தங்கம் வாங்குறதுக்கு கரெக்டான நேரமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா சார்? இல்லைங்க, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்மள்ட்ட பணம் இருக்கா உடனே தாராளமாக வாங்கலாம். இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறதோ இல்லை காத்துக்கிட்டு இருக்கிறதோ யோசிக்கிறதோ இது எல்லாமே கூடவே கூடாது. பணம் இருந்தால் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஒரு 10 நாள் 15 நாள் வேணால் கூட குறையமா தெரியலாம். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா 100% விலை ஏறி தான் இருக்கும். அதனால் கையில் பணம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கோல்டு. பண்டிகை காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாருமே அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு காலகட்டம். ஸோ பொங்கல் வரைக்குமே தங்கம் விலை ஜாஸ்தியாகும்னு சொல்கிறாங்க. இந்த 2025 ஆரம்ப காலகட்டத்தில் தங்கம் விலை கூடுமா சார்? இல்லை, அதாவது வந்து எப்படின்னா 2024 கடைசியிலேயே ஒரு சவரன் ஒன்று 60,000 வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கணிச்சிருந்தோம். அதுவும் நம்ம சேனலில் கூட சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த வருட கடைசிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இலக்கை தொட்டுரும். ஆனால் இப்போ தொட்டாச்சு இலக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்நேரம் நம்ம இந்திய அரசாங்கம் சுங்க வரியை, அதாவது இறக்குமதி வரியை குறைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி 60,000 தங்கும். அது குறைச்சதுனால தான் இன்றைக்கி 55,000 தங்கம் இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம எதிர்பார்த்த இலக்கை அடைஞ்சாச்சு. இனி வரும் காலங்களிலும் அதே மாதிரி தான் இருக்கும். இலக்கு போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 5 வருஷன்றது அதிகபட்சம் தான். ஒரு சவரன் ஒன்று 1,00,000 எளிதில் வந்துடும். மற்ற எல்லா துறைகளை விட வளமான துறை, ஸ்ட்ராங்கானது, சேஃபானது அப்படின்னு பார்த்தா கோல்டு மட்டும்தான். இப்போ அமெரிக்காவில் ஃபெட் ரிசர்வ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக குறைச்சிருக்காங்க. 0.5% குறைச்சிருக்காங்க. இதனால இது ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமும் கூட. தங்கம் விலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா? குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ஃபெட்ரல் ரிசர்வ் பொறுத்த வரைக்குமே 2020க்கு அப்புறம் குறைக்கவே இல்லை. அது அப்படியே குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தது. இப்போது ஒரு 0.5% குறைச்சிருக்காங்க. இது அவங்க இதை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் மீது உண்டான இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டாங்க. இந்த குறைத்ததின் எதிரொலியாக தங்கம் விலை ஏறும் அப்படி ஏற்கனவே எல்லாமே கணிச்சு வச்சுருந்த ஒரு விஷயந்தான். அதனால் முன்கூட்டியே ஏறிடுச்சு. கோல்டை பொறுத்த வரைக்குமே இந்த ஃபெடரல் ரிசர்வ் அறிவிப்பு இருக்குது 18ஆம் தேதி அப்படின்னு சொல்கிறதுனால, அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்ன்றவர் அறிவிக்க போகிறாரு அப்படின்றனாலே ஒரு டிமாண்ட் ஒன்று அந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு ஆர்டிஃபிஷியலாகவே. அதன் விளைவாக தான் ஏற்கனவே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரேட்டு கிரிகின்னு விலை உயர ஆரம்பிச்சிது. உயர்ந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது. இனி வரும் காலங்களில் எப்படி இருக்குன்னு உண்மையான டிமாண்ட் இனிமேல் தான் தெரியும். இன்னும் ஒரு 2 நாட்கள் கழித்து பார்த்தோம்னா தான் அந்த டிமாண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எண்ட் ஆஃப் தி டே என்ன தான் இருந்தாலும் சரி, தங்கத்தினுடைய விலை ஏறப்போகிறது நிச்சயமாக நிற்கவும் போகாது, குறையவும் குறையாது. குறைஞ்சினா கூட கொஞ்சம் குறையும், ஒரு 200 300 குறையும், ஆனால் 1000 ஏறும். அந்த லெவல் தான் இன்னும் கூட போயிட்டே இருக்கு. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமான அளவில் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால அங்கே இருக்கிற ஆட்களே, அங்கே இருக்கிற அந்த ஊர் சிட்டிசன் ஆகட்டும் இல்லை நம்ம ஊர் மக்களாகட்டும், இவங்க எல்லாருமே அதிலிருந்து எடுத்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற துறைகள் எதுன்னு பார்த்தா லேண்டு, ஃபினான்ஸு, லேண்டு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி இதில் எல்லாம் மற்ற எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. அப்படின்றப்போ கோல்டு வராங்க. கோல்டு வரப்போ அந்த டிமாண்டு உயரும். இனி வரும் காலங்களில் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு விஷயமாக இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் உண்டான ஒரு மாற்றங்கள் அப்படி தான் சொல்லணும். சர்வதேச அளவில் உண்டான மாற்றம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணது பங்குச்சந்தையிலையும் குறிப்பாக இந்த டிஜிட்டல் கோல்டுலேயும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ். அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு ஆகட்டும், டிஜிட்டல் கோல்டு ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரிங்க,
அதில் வந்து இப்போ ஃபிசிக்கல் கோல்டுன்றது ஆபரணமாக வாங்கி வைக்கிறோம், டிஜிட்டல் கோல்டுன்றது நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வரப்போகுது, ETF ஃபார்மெட்டில் வரப்போகுது, அப்புறம் SGB சாவரன் கோல்டு பாண்ட் வரப்போகுது. இந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 2 செக்டர் பீப்புள் தான். ஒன்று அதில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க தான் அதில் பண்ணணுன்றதுலாம் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருக்கவங்க, அந்த மாதிரி அதையும் வந்து எளிதாக இருக்கவங்க அதில் பண்ணுறாங்க. சாதாரண ஒரு சாமானிய மக்களோ இல்லை ஈஸியாக எனக்கு வந்து கோல்டு தான் வேணும் அப்படின்றப்போ அவங்க ஆபரணத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தவிர வேறு ரெண்டுமே ஒன்று தான். ஒரே டைமில் இது விலை என்ன ஏறுதோ அதே ரேஷியோ தான் அதுவும் ஏறும். தங்கம் வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான டைம், எப்போ உங்களுக்கு காசு இருக்கோ அதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யூனிவர்சலாக அந்த கோல்டு ரேட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது எல்லா கடைகள்லையுமே. ஆனால் எங்கே சேஞ்ச் வருதுன்னா இந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் சேஞ்ச் வருது. இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி டிசைட் பண்ணுறீங்க சார்? இல்லை, அதுக்கு வந்து ஒன்றுமே டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட்லி நம்ம தமிழருடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லுவோம். இட்லி, தோசை. இட்லி பார்த்திங்கன்னா சாதாரணமாக சின்ன ஹோட்டல், இந்த தள்ளுவண்டி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா 2 இட்லி 5 ரூபா, இல்லை 2 இட்லி 10 ரூபா. அதுக்கப்புறம் சின்ன ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 2 இட்லி 20 ரூபா. மீடியமான ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 2 இட்லி 30 ரூபா விற்கும். ஒரு பெரிய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 2 இட்லி 100 ரூபா. அதாவது ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா 200 ரூபா ஒரு ஜோடி இட்லி, ஒரு பேர், ஒரு செட்டு. பேருன்றதை விட ஒரு செட்டு இட்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பிளேட் இட்லி வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா வரைக்கும் வருது. இப்போ இதை போய் நம்ம இல்லை இட்லி இது மாவு ஒன்று தானே, எல்லோரும் ஒரே விலையை விற்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நகையும். டிசைன், ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்றாற் போல் தங்கம் என்னமோ ஒன்று தான், 916 தங்கம் தான். எதை உருக்குனாலும் லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் தி டே ரீசேல் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரே தான். ஆனால் சாதாரண ஒரு கம்பியாக இழுத்து ஒரு சின்ன செயினாக போட்டால் அதுக்கு ஒரு அதனுடைய செய்கூலி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அதே நெக்லஸ் மாதிரி பண்ணோம்னா அதனுடைய செய்கூலி, அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் காஸ்ட், உற்பத்தி செலவு கொஞ்சம் அதிகமாக வரும். அதே அந்த 4 கிராமில் தோடு, ஜிமிக்கி, அது மாதிரி சின்ன நுண்ணிய வேலைப்பாடு உள்ளதுன்னு வைங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்குமே தவிர இது எதையுமே நம்ம வந்து ஒரே லெவலில் பண்ணவே முடியாது. ஒரே லெவலில் பண்ணணுன்னா காயின் தான் பெஸ்ட்டு. அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் காயின் எடுத்திங்கன்னா டை சார்ஜ் 100 ரூபா வருதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே 100 ரூபா தான். 916 காயின் தான். அதில் எந்த மாற்றமுமே வராது. நீங்கள் பொருளாக மாற்றணும் அப்படின்றப்ப தான் அந்த ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போது நார்மலாக எடுத்துக்கங்களேன், ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஸ்டாண்டர்டாக ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 300 ரூபா கூலி இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக வேணும்னா 1000 ரூபா இருக்கும். டிசைனர் ப்ளவுஸ் எனக்கு மேரேஜுக்கு போகிற மாதிரி வெட்டிங் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா 10,000, 20,000, 30,000 கொடுத்து கூட தைக்கிறாங்களே. அதே மாதிரி தான் கோல்டு கூட. கோல்டு ஒரு டிசைனில் எனக்கு சிம்பிளாக வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அதோடைய பர்சன்டேஜ் 7%, 8%, 10% இருக்கும். கொஞ்சம் பெருசாக ஆக 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 இல்லை அதோட யூனிக்காக இருக்கணும், போட்டு போதே வித்தியாசமாக இருக்கணும், பார்த்தா வாவ் அப்படின்னு கேட்கணும், 4 பெண்கள் பார்க்கணும், எங்கே வாங்கினீங்க இந்த தோடு நல்லா இருக்கே அப்படின்னு பண்ணணுன்னா அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு உண்டான உற்பத்தி செலவும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு எதுவும் இதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 டைப்பாக ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க, தொடர்ந்து நகைச்சீட்டு கட்டி வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த நகைச்சீட்டு கட்டி நம்ம வாங்கும்போது அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ்லாம் கொடுக்குறாங்க, செய்கூலியில் கம்மி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா லாபமாக இருக்குமா, எல்லோரும் இதே எடுக்கலாமா? இல்லை, இதில் வந்து நம்ம ஒன்று பணம் இருந்துச்சுன்னா நகையை வாங்கலாம். பணம் இல்லை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாதம் வரும் அப்படின்றப்போ சீட்டாக போடலாம். சீட்டாக போடுறப்பன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்கீம். அப்போ அந்த மாதம் எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட் சேர்ந்துக்கிட்டே வரும். சேர்ந்துட்டு லாஸ்ட்டில் அதற்கு கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது, அதுக்கு அப்படியே பொருள் எடுத்துலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அதனால் நடுத்தர வர்க்க மக்களும் சாமானிய மக்களும் கண்டிப்பாக சிட்டுன்ற சிறு சேமிப்பு, நம்ம தமிழ்நாடோடைய பாரம்பரியமே இன்றைக்கி உலகமே வியந்து பார்க்குது என்ன அப்படின்னா நம்மளுடைய மக்கள் இங்கேருந்து அயல்நாடு போய் அங்கேருந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண அப்படின்ற மாதிரி சேர்க்குற பணம் இருக்குது பாருங்கள், அதை எல்லாமே ரொம்ப ஆப்டான முறையில் இன்வெஸ்ட் கோல்டில் பண்ணுறாங்க, லேண்டில் பண்ணுறாங்க. இதை பண்ணால் நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குமோ அப்படி பார்த்து பண்ணுறக்கூடியதுனால தான். அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் சிட்டு போடுற இதில் பண்ணுறது நான் சால சிறந்தது அப்படின்னு. தேங்க்யூ சார். நல்லது மேடம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் SIP போடுங்க, SWPயில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.